சென்னை எண்ணூர் பகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடந்து சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் எல் சுந்தரராஜனை ஆதரித்து அவர் பிரச்சாரம் செய்தார். அப்போது அங்கிருந்த மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தும் அவர்களுடன் சேர்ந்து புகைப்படங்கள் எடுத்தும் மகிழ்ந்தார். மக்களவையில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தோல்வி அடைந்ததை குறிப்பிட்டு எதிர்க்கட்சிகள் பெண்களுக்கு எதிராக செயல்படுவதாக பிரதமர் பொய் பிரச்சாரம் செய்கிறார் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியிருக்கிறார். பெங்களூருவில் இது தொடர்பாக பேசிய அவர் 2023ஆம் ஆண்டே நாடாளுமன்றத்தில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா எதிர்க்கட்சிகள் ஆதரவோடு நிறைவேறியதை குறிப்பிட்டார். ஆனாலும் 30 மாதங்களுக்கு மேலாக அந்த மசோதாவை அமல்படுத்தாதது ஏன் என கேள்வி எழுப்பிய அவர் பெண்களுக்கு அரசியல் அதிகாரம் கிடைக்கக்கூடாது என பாஜக நினைப்பதாக சாடினார். அட்டகத்திகள் தேர்தல் முடிந்தவுடன் பங்களாவிற்குள் போய் ஒளிந்து கொள்வார்கள் என தவேக தலைவர் விஜயை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மறைமுகமாக விமர்சித்திருக்கிறார். சென்னை பெரம்பூர் தொகுதி திமுக வேட்பாளர் RD சேகரை ஆதரித்து வியாசர்பாடியில் பிரச்சாரம் செய்த அவர் பெரம்பூருக்கும் பெரம்பலூருக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் எல்லாம் பெரம்பூரில் நின்று உங்களை ஏமாற்றி வெற்றி பெறலாம் என கனவு காண்கிறார்கள் என சாடியிருக்கிறார். பெரம்பூருக்கும் பெரம்பலூருக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு கோஷ்டி, கரகாட்ட கோஷ்டி இன்னைக்கு வந்திருக்கு. வெறும் அட்டை கத்தி, பாக்குறதுக்கு கத்தி மாதிரி இருக்கும், ஆனா வெறும் அட்டை. அண்ணன் RD சேகர் அவர்கள் மாதிரி களப்பணியாளர் கிடையாது. நீங்களே பாத்துக்கோங்க, வருஷம் முழுக்க உங்களோட பயணிக்கக்கூடியவர் அண்ணன் RD சேகர் அவர்கள். மாசத்துக்கு ஒரு முறை வந்து பாக்குறவர் வேணுமா உங்களுக்கு? மாசம் முழுக்க உங்களோட இருக்க போறவர் அண்ணன் RD சேகர் அவர்கள், உங்களோட இருந்தவர் அண்ணன் RD சேகர் அவர்கள். இப்ப புதுசா வந்திருக்குல்ல கரகாட்ட கோஷ்டி, அவங்க இதுக்கு முன்னாடி வந்திருக்காங்களா? வந்து உங்களோட பத்தி உங்களுடைய பகுதிக்கு என்ன தேவைன்னு கேட்டிருக்காங்களா? அவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை முறை, உங்களோட தேவை எதுவுமே தெரியாது. இது வரைக்கும் அவங்க பெரம்பூர் பக்கம் தலை வச்சு படுத்ததும் கிடையாது. பெரம்பூர் மக்களை ஈஸியா ஏமாத்திரலாம் அப்படின்னு நம்பிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க சரியான பதிலடியே கொடுக்கணும். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் தேமுதிக வேட்பாளரும் அக்கட்சி பொதுச் செயலாளருமான பிரேமலதா விஜயகாந்திற்கு ஆதரவாக விசிக தலைவர் திருமாவளவன் பிரச்சாரம் மேற்கொண்டார். விருதாச்சலம் பாலக்கரை சந்திப்பில் திமுகவின் தேர்தல் அறிக்கைகளை எடுத்து கூறி முரசு சின்னத்திற்கு ஆதரவு திரட்டிய அவர் விஜயகாந்த் தன்னை அவமதித்ததாக எதிர்க்கட்சிகள் பொறாமையில் அவதூறு பரப்புவதாக குற்றம் சாட்டினார். எல்லோரிடத்திலும் அன்பு காட்டக்கூடியவர், நம்மை போன்ற எளிய மக்களை அரவணைக்கக்கூடியவர், அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவர் இன்று நம்மிடையே இல்லை. அவர் இல்லை என்றாலும் அந்த இடத்தை இட்டு நிரப்பக்கூடிய வகையில் தான் ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஆணாதிக்கம் நிறைந்த இந்த அரசியல் களத்தில் நம்மால் செயல்பட முடியுமா என்று தயங்காமல் எத்தகைய ஆதிக்கம் இருந்தாலும் அதை எதிர்கொள்ள என்னால் முடியும் என்கிற அந்த துணிச்சலோடு களத்திற்கு வந்திருக்கிற திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை நாம் பெருமையோடு வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் 3280 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டினார். திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் அதிமுக வேட்பாளர் காமராஜுக்கு ஆதரவாக தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் அதிமுக ஆட்சியில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட போது பயிர் சேதங்களுக்காக EPS 13,000 கோடி ரூபாய் ஒதுக்கியதாகவும் கடந்த 5 ஆண்டுகளில் மு க ஸ்டாலின் வெறும் 3000 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கியதாகவும் கூறினார். நெல் உற்பத்தியில் 2வது இடத்தில் இருந்த தமிழகத்தை 10வது இடத்திற்கு கொண்டு சென்றதுதான் திமுக அரசின் சாதனை என விமர்சித்து பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை பிரச்சாரம் செய்தார். திருவாரூர் தொகுதி பாஜக வேட்பாளர் கோபி சந்திரசேகரனை ஆதரித்து பழைய பேருந்து நிலையம் அருகே பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் மத்திய அரசு கொடுக்கும் மொத்த நிதியையும் கொள்ளையடித்துவிட்டு மத்திய அரசு நெல் கொள்முதல் செய்யவில்லை என திமுக குற்றம் சாட்டுவதாக கூறினார். மத்திய அரசு கொடுக்கக்கூடிய எல்லா பணத்திலும் கொள்ளையடித்து நீங்க கொண்டு போற மூட்டையிலையும் 40 ரூபாயில இருந்து 70 ரூபாய் வரை கொள்ளையடித்து அதை மலையில போட்டு அது ஈரத்தை உறிஞ்சிய பிறகு முதலமைச்சர் டிராமா பண்ணுவாரு. மத்திய அரசு எங்க நெல்லையே வாங்க மாட்டாங்க,
நாங்களே என்ன பண்ணுவோம், பிஜேபி கட்சிக்காரங்க, அதிமுக கட்சிக்காரங்க, நீங்க தப்பா நினைச்சு நாங்க மத்திய அரசு ஓடுவோம். ஐயா, இந்த ஒரே ஒரு தடவைங்க ஐயா, எங்களுக்காக இந்த தமிழ்நாட்டு விவசாய மக்களுக்காக தமிழ்நாட்டில் ஈரப்பதத்தை மட்டும் எங்களுக்காக ஒரு 4% உயர்த்துங்க ஐயா. 3 ஆண்டுகள் போய் நான் பிச்சை எடுத்துட்டு வந்திருக்கிறேங்க ஐயா. சிவராஜ் சிங் சௌகான்ட்ட 3 ஆண்டுகள் நான் பிச்சை எடுத்துட்டு வந்திருக்கேன். தப்பு இவங்க பண்ண தப்புக்காக. விருத்தாச்சலம் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். தொண்டர்கள் புடைசூழ பிரச்சார வாகனத்தில் சென்ற பிரேமலதா விஜயகாந்த் திமுக தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துக் கூறி முரசு சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி கேட்டுக் கொண்டார். அப்போது தொண்டர்கள் பட்டாசு வெடித்து உற்சாகமாக வரவேற்றனர். வெற்றி பெற்று நாம் விருத்தாசலத்தை மாவட்டமாக அறிவித்து நமது தொகுதிக்கும் மாவட்டத்திற்கும் வேண்டிய அனைத்தையும் நிச்சயம் செய்து உறுதியாக உங்களுக்காக உழைப்பேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். திமுக ஆட்சிக்கு வந்தால் இலவச மின்சாரம் பெறும் 20 லட்சம் விவசாயிகளுக்கு எந்தவித மீட்டரும் பொருத்தப்படாத நவீன மின்சார பம்பு செட் வழங்கப்படும் என கூறி திமுக எம்பி கனிமொழி வாக்கு சேகரித்தார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தொகுதியில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த மாரிமுத்துவை ஆதரித்து ஆலத்தம்பாடி கடைத்தெருவில் பிரச்சாரம் செய்த அவர் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் நெல் ஊக்கத்தொகையை நிறுத்தும்படி மத்திய அரசு கடிதம் எழுதியதாக குற்றம் சாட்டினார். மோடியோட அரசாங்கம் இப்போ ஒரு கடிதம் எழுதியிருக்கு நம்ம முதலமைச்சருக்கும் இங்க இருக்கக்கூடிய மாநிலத்துக்கும். என்ன, விவசாயிகளுக்கு நெல் விளைவிக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நம்முடைய அரசாங்கம் ஊக்கத்தொகை கொடுக்குது இல்லையா, அதை நிறுத்தணுமா. ஏன் நிறுத்தணும்? அவங்களுக்கு அந்த நெல்லை அரிசியை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள முடியவில்லை. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வாகன பரப்புரையில் ஈடுபட்டார். கோவிலில் சாமி தரிசனம் செய்த பின்னர் பிரச்சாரத்தை தொடங்கிய அவர் புதூர் பகுதியில் உள்ள கட்டபொம்மன் சிலை, கொக்கையர் பள்ளித்தெரு, சந்தனமாரியம்மன் கோவில் தெரு, வள்ளுவர் சிலை பகுதிகளில் மக்களிடம் வாக்கு சேகரித்தார். உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த போது பேசிய அவர் மக்களை பாதிக்கும் எந்த திட்டத்தையும் முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டிற்குள் அனுமதிக்க மாட்டார் என்று கூறினார். தருமபுரி மாவட்டத்திற்கு திமுக அரசு கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு தொழிற்சாலையை கூட கொண்டு வரவில்லை என அந்த தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி குறை கூறினார். நல்லம்பள்ளி ஒன்றிய பகுதிகளில் தீவிர பரப்புரையில் ஈடுபட்ட அவர் அதிமுக ஆட்சி அமைந்தால் சிப்காட்டில் தொழிற்சாலைகளை அமைத்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவோம் என வாக்குறுதி அளித்தார். தருமபுரி மாவட்டத்துல ஏதாவது ஒரு புது தொழிற்சாலை அமைச்சிருக்கிறாங்கன்னா கிடையவே கிடையாது. ஒரே ஒரு தொழிற்சாலை கூட அமைக்கலாம்னா அவங்க வாக்குறுதியில பாத்தீங்கன்னா தருமபுரியில மாம்பழக்கூழ் தொழிற்சாலை, இந்த குளிர்பதனிடும் தொழிற்சாலை, என்னென்னமோ வாக்குறுதி மட்டும் தருமபுரிக்கு 10 கொடுத்துக்கிறாங்க. ஆனா அதுல ஒரு வாக்குறுதியை கூட திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் நிறைவேற்றவே இல்லை. மாணவர்கள் புது புது போதைப் பழக்கங்களை கற்றுக்கொள்ளும் அளவிற்கு தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் கலாச்சாரம் அதிகரித்திருப்பதாக நடிகர் சரத்குமார் குற்றம் சாட்டினார். நெல்லை அம்பாசமுத்திரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் இசக்கி சுப்பையாவை ஆதரித்து கங்கனாங்குளத்தில் பிரச்சாரம் செய்த அவர் திமுக ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக் கடைகளை மூடுவோம் என கூறிய திமுக எம்பி கனிமொழி தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என சாடினார். அன்பு சகோதரர் இசக்கி சுப்பையா அவர்களை இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து தாழ்வுடன் கேட்டுக்கொண்டு சிரம் தாழ்த்தி வேண்டி பாதம் தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன். தாம் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் வியாபாரிகளிடம் மாமூல் வாங்குபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை தியாகராய நகர் தொகுதி தவேக வேட்பாளர் புசி ஆனந்த் உறுதியளித்தார். டி நகரில் திறந்த வாகனத்தில் சென்று பிரச்சாரம் செய்த பின்னர் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் தியாகராய நகரில் தொடர்ந்து நீடித்து வரும் போக்குவரத்து நெரிசலை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். டிராஃபிக் பிரச்சனை பெரிய அளவில் இருக்கிறதுன்னு மக்களுடைய குறைகள் அதிக அளவில் அதை சொல்கிறாங்க. அது கண்டிப்பாக சரி செய்யப்படும். 45 வருடமாக பட்டா வழங்காமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்குண்டான ஏற்பாடுகளும் கண்டிப்பாக செய்து தரப்படும். மேலும் மழை வடிகால் வசதி இங்கே டி நகர் தொகுதியில் ஒரு 5 நிமிடம் மழை பெஞ்சாலே எங்கே பார்த்தாலும் தண்ணி நிற்குதுன்றது மக்களுடைய குறைகள். அதை சொல்கிறாங்க. அதுவும் சரி செய்யப்படும். அதே போல் பல்வேறு இந்த மாமூல் வாங்கிறது, டொனேஷன் கேட்குறதுன்றது அடியோடு இனி இருக்காது என்பதை தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இதை நான் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன்.
திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் KC வீரமணி தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். குறவர் காலனி, மூக்குத்தி வட்டம், புளியங்கோட்டை, திருவண்ணாமலையான் வட்டம், பாச்சல், ஜெய்பீம் நகர், தில்லை நகர் உள்ளிட்ட கிராமங்களில் வாக்கு சேகரித்த அவருக்கு தொண்டர்கள் மேளதாளங்கள் முழங்க நடனமாடியும் மாலை அணிவித்து வேலை பரிசாக வழங்கியும் உற்சாகமாக வரவேற்றனர். வேதாரண்யம் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் இரும்பாவனம் கார்த்திக்கை ஆதரித்து 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் அக்கட்சி தொண்டர்கள் பேரணி நடத்தினர். அப்போது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த கார்த்திக், மக்களுக்கு தேவையான தரமான குடிநீர், சாலை வசதிகளை செய்து தருவோம் என்றும், வீட்டுமனை பட்டா தருவதோடு தரமான வீடுகளை கட்டித் தருவோம் என்றும் தெரிவித்திருக்கிறார். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த பரப்புரை களங்களில் மக்கள் பிரச்சனைகளை முதன்மைப்படுத்தி நாங்கள் தொடர்ச்சியாக மக்களை சந்திச்சு வர்றோம். இந்த வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதி முழுமைக்கு தண்ணீர் தட்டுப்பாடு முதன்மையான சிக்கலாக இருக்குது. இங்கே திமுக நாங்கள் வந்தால் 8000 ரூபாய்க்கு கூப்பன் தருவோம் அப்படிங்கிறாங்க. அதிமுக நாங்கள் குளிர்பதன பெட்டி தருவோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் மக்கள் இது போன்ற பொருட்களை கேட்டு போராடல. அவங்க கேட்டு போராடுறது தண்ணீர் வசதி, குடிக்க தண்ணி இல்லை, சாலை வசதி இல்லை, வீட்டுமன பட்டா இல்லை, அப்புறம் கோயில் நிலத்தில் குடியிருப்பதால மின் இணைப்பு இல்லை, சமுதாய கூடம் இல்லை, சுடுகாடு இல்லை, அப்புறம் வாழ்றதுக்கு அந்த வீடு இல்லை. தூத்துக்குடி தொகுதி திமுக வேட்பாளர் கீதா ஜீவன் வீதி வீதியாக சென்று உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு சேகரித்தார். முத்தையாபுரம், பொட்டல்காடு, ஸ்பிக் நகர், முள்ளக்காடு, JS நகர், சுனாமி காலனி உள்ளிட்ட இடங்களில் பரப்புரை மேற்கொண்ட அவருக்கு தொண்டர்கள் மாலை அணிவித்து வாள் பரிசாக வழங்கி உற்சாகமாக வரவேற்றனர். அப்போது திமுக வாக்குறுதிகளை விளக்கி கூறியும் ஏற்கனவே செய்த திட்டங்களை எடுத்துரைத்தும் மக்களிடம் வாக்கு சேகரித்தார். அருமை சகோதரியார் அக்கா திருமதி கீதா ஜீவன் அவர்களுக்கு நாகை தொகுதியில் திமுக கூட்டணி சார்பாக போட்டியிடும் மனிதநேய மக்கள் கட்சி வேட்பாளர் ஜவாஹிருல்லா தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருமருகல் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிராமங்களில் வாக்கு சேகரித்த அவருக்கு தொண்டர்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் வரவேற்பளித்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாகை தொகுதியில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 3வது முறையாக சட்டமன்றத்திற்கு செல்வேன் என நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். வெற்றி பெற்று 3வது முறை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக ஆவேன் என்ற முழுமையான நம்பிக்கையை மக்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். செங்கற்பட்டு மாவட்டம் சோழிங்கநல்லூர் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் KP கந்தன் தொகுதிக்கு உட்பட்ட கண்ணகி நகர் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது தொண்டர்கள் மேளதாளங்கள் முழங்க ஆளுயர மாடை அணிவித்தும் வேல் பரிசாக வழங்கியும் வரவேற்றனர். தொடர்ந்து தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு பகுதியில் வசிக்கும் மக்களை சந்தித்து அதிமுகவின் தேர்தல் அறிக்கை அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தார். கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தளவாய் சுந்தரம் ஆரல்வாய்மொழி பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பெருமாள்புரம், குமாரபுரம், தேவசகாயம், மவுண்ட் சுற்றுவட்டார பகுதிகளில் திறந்தவெளி வாகனத்தில் சென்று மக்களை சந்தித்து பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், நீண்ட காலமாக ஆரல்வாய்மொழி பகுதியில் நிலவி வந்த குடிநீர் பிரச்சனையை தாம் தீர்த்து வைத்ததாக கூறி ஆதரவு கோரினார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தொகுதி அதிமுக வேட்பாளர் SM சுகுமார் பசுமாட்டில் பாலை கறந்து விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்பவர்களிடம் வாக்கு சேகரித்தார். திமிரி கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட 30க்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளில் கூட்டணி கட்சியினரோடு சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி கேட்டுக்கொண்டார். மதுரை திருப்பரங்குன்றம் தொகுதி திமுக வேட்பாளர் கிருத்திகா தங்கப்பாண்டியை ஆதரித்து திமுக MP திருச்சி சிவா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். விநாயகர் நகர், திருமலையூர், மூட்டாக்காரணி, கைத்தறி நகர், லயன் சிட்டி, மொட்டமலை, வடிவேல்கரை உள்ளிட்ட பகுதிகளில் பரப்புரை செய்த அவர் திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துக் கூறி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி கேட்டுக்கொண்டார்.
திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் சரவணனுக்கு ஆதரவாக திமுக மாநில மருத்துவர் அணி துணைத் தலைவர் ஏவவே கம்பன் மாட்டு வண்டி ஓட்டி சென்று வாக்கு சேகரித்தார். மாம்பட்டு, எழுமம்பாடி, எடப்பரை ஆகிய பகுதிகளில் மாட்டு வண்டியில் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவருக்கு திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் மொஞ்சனூர் இளங்கோ தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மொஞ்சனூர், கோடந்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட மேட்டுக்கடை, வைரமடை, உடையாம்பாளையம், மூலத்துறை உள்ளிட்ட கிராமங்களில் வாக்கு சேகரித்த மொஞ்சனூர் இளங்கோவிற்கு தொண்டர்கள் மலர் தூவியும் மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பளித்தனர். அப்போது பேசிய அவர், நம் கிராம மக்கள் 90% வாக்கை உதயசூரியனுக்கே அளிக்க வேண்டும் என்றும் தான் எம்எல்ஏ என்றால் நீங்களும் எம்எல்ஏ மாதிரி என கூறினார். ஆனால் நம்ம கிராமத்து மக்கள் 90% வாக்குகள் உதயசூரியனுக்கு விழ வேண்டும். அதை நீங்கள் இன்னும் 2-3 நாள் இருக்கு. அனைத்து தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் நீங்க போய் வீடு வீடா சொல்லி அனைத்து வாக்கும் சிந்தாமல் சிதறாமல் உதயசூரியனுக்கு பெற்று தர வேண்டும் என்று கேட்டு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் இந்திராணி மூலனூர் பேரூராட்சி பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மூலனூர் பேரூராட்சி பகுதிகளான அண்ணாநகர், வாரச்சந்தை, வேன்ஸ்டாண்ட், முத்தூர் ரோடு, மூவேந்தர் நகர் பேருந்து நிலையம், வடுகப்பட்டி பிரிவு, கரூர் சாலை, தாராபுரம் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் திமுக தேர்தல் வாக்குறுதிகளை கூறி வாக்கு சேகரித்த அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கார்த்திக் தண்டபாணி தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வாகன பரப்புரை மேற்கொண்டார். நந்திவரம், கூடுவாஞ்சேரி பகுதிகளில் வாக்கு சேகரித்த வேட்பாளர் கார்த்திக் தண்டபாணியை தொண்டர்கள் மேளதாளம் முழங்க ஒயிலாட்டம், மயிலாட்டம், புலியாட்டம் நடனமாடி மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பளித்தனர். திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் VG ராஜேந்திரனுக்கு ஆதரவாக திரைப்பட நடிகர் வாகை சந்திரசேகர் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், திமுக அரசின் மகளிர் விடியல் பயணம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை மற்றும் கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை எடுத்து கூறி வாக்கு சேகரித்தார். அப்போது தொண்டர்கள் ஆரத்தி எடுத்தும் சால்வை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சென்னை வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் SR விஜயகுமார் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடந்து சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வீடு வீடாக சென்று மக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கியும் அதிமுக தேர்தல் அறிக்கையில் உள்ள அறிவிப்புகளை எடுத்து கூறியும் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது தொண்டர்கள் ஆரத்தி எடுத்தும் பரிசுகள் வழங்கியும் வரவேற்பு அளித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் பழனிக்கு ஆதரவாக அவரது மகள் குன்றத்தூர் பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். 100க்கும் மேற்பட்ட பெண்களுடன் பேரணியாக சென்று வீடு வீடாகவும் ஒவ்வொரு கடைகளிலும் துண்டு பிரசுரங்களை வழங்கி தந்தைக்கு வாக்களிக்கும்படி கேட்டுக்கொண்டார். வாக்காளர்கள் அனைவருக்கும் ரோஜாப்பூ கொடுத்து அதிமுக வாக்குறுதிகளை கூறி வாக்கு சேகரித்தார். நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் CS திலீப் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் குதிரை வண்டியில் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தின் போது பெண்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் ஆரத்தி எடுத்து பட்டாசுகளை வெடித்தும் விசில் அடித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து வேட்பாளர் திலீப் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்து வாக்கு சேகரித்தார்.
மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அதிமுக வேட்பாளர் ராஜன் செல்லப்பா தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டார். பசுமலை, தியாகராஜர் நகர், அம்பேத்கர் நகர், ஜோன்ஸ்புரம் உள்ளிட்ட கிராமங்களில் பிரச்சாரம் செய்த அவருக்கு தொண்டர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி உற்சாக வரவேற்பளித்தனர். தேர்தல் தோல்வி பயம் காரணமாக சென்னைக்கென்று தனி தேர்தல் அறிக்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருப்பதாக நடிகை காயத்ரி ரகுராம் விமர்சித்திருக்கிறார். சென்னை எழும்பூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் அபிஷேக் ரங்கசாமியை ஆதரித்து வாக்கு சேகரித்த பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மக்களுக்காக மட்டுமே சேவை செய்யும் இளம் வேட்பாளர்களை அதிமுக களம் இறக்கியிருப்பதாக கூறினார். திருட்டுத்தனம் இதெல்லாமே நிறைய இருக்கு. ஊழல் கண்ணாபின்னான்னு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு இருக்கும்போது நிறைய விஷயம் அவங்க மேல குற்றச்சாட்டு இருக்கும் போது அது மூடி மறைக்கிறதுக்காக இந்த சூப்பர் 6 சூப்பர் கிங்ஸ்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பாங்களே தவிர அவங்களும் இந்த வாட்டிக்கு பல இடத்துல டெபாசிட் இழக்க போறாங்கன்றது தான் நான் சொல்றேன். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரத்தில் சாக்கடை, சாலை வசதி, மினி பேருந்து வசதிகள் இல்லை என பல பிரச்சனைகள் இருப்பதாக ஐஜேகே வேட்பாளர் வெங்கடேஷ் குற்றம் சாட்டியிருக்கிறார். பல்லாவரத்தில் போட்டியிடும் ஐஜேகே வேட்பாளர் வெங்கடேஷ் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆதி திராவிட பள்ளிகள் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றும் ஏரிகள் தூர்வாரப்படவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக கூறினார். மக்கள் தொடர்ச்சியாக சொல்கிறது இந்த பாலியல் வன்கொடுமையிலேருந்து நிறுத்தணும், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதை கலாச்சாரத்தை ஒழிக்கணும். பல்லாவரத்தை பொறுத்த வரைக்கும் ரோடு ப்ராப்ளம் இருக்குது, சாக்கடை ப்ராப்ளம் இருக்குது, கொசு ப்ராப்ளம் இருக்குது, நாய்கள் தொல்லை இருக்குது, அந்த மினி பஸ் இல்லை, டிராஃபிக் கன்ஜெஷன் அதிகமாக இருக்குது, டிராஃபிக் ரோடு ரிப்பேராக இருக்குது. இதை தொடர்ந்து எல்லா இடத்துலையுமே ஒரு பெரிய குற்றச்சாட்டாகவே சொல்லிட்டு வராங்க. சில ஆதி திராவிட பள்ளிகளில் மெயின்டெனன்ஸ் இல்லை. போடிநாயக்கனூர் தொகுதியில் 15 ஆண்டுகளாக எம்எல்ஏவாக இருந்தும் சட்டமன்ற அலுவலகத்தை கூட திறக்காதவர்தான் ஓ பன்னீர்செல்வம் என கம்பம் தொகுதி தவேக வேட்பாளர் ஜெகநாத் மிஸ்ரா குற்றம் சாட்டினார். போடிநாயக்கனூர் தொகுதியில் போட்டியிடும் தவேக வேட்பாளர் பிரகாஷுக்கு ஆதரவாக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர், பொதுமக்கள் தங்களது குறைகளை தெரிவிக்க அவரது வீட்டுக்கு செல்ல வேண்டிய நிலைதான் இருந்ததாகவும் அப்படியே தெரிவித்தாலும் நடவடிக்கை எடுப்பதில்லை எனவும் புகார் தெரிவித்தார். வந்து நிக்கிறேன் 234 தொகுதியில எந்த தொகுதியில இந்த ஜனாதிபதியில போட்டி போடலாம். ஆனா நான் பிறந்த கம்பம் சட்டமன்ற தொகுதிக்கு என்னுடைய மக்களுக்கு நான் நல்லது செய்யணும். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் பே பழனியப்பன் திமுகவின் நலத்திட்டங்களை எடுத்து கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரித்த வேட்பாளரை பொதுமக்கள் பட்டாசு வெடித்தும் ஆரத்தி எடுத்தும் வரவேற்றனர். அப்போது பேசிய அவர், தொகுதி மக்களின் குறைகளை சட்டமன்றத்தில் பேச தனக்கு இந்த முறை வாய்ப்பளிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். பழனியப்பன் எம்எல்ஏ ஆக வேண்டும் என்று சொன்னால் இந்த ஊருக்கு பல பிரச்சனை இருக்குது, அது என் காதுக்கு வருது. இருந்தாலும் கூட அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு எனக்கு சட்டமன்றத்திலே பேசி குரல் கொடுப்பது, மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று குரல் கொடுப்பதற்கு நீ வாய்ப்பினை வழங்க வேண்டும். காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் வி சோமசுந்தரம் தங்கள் ஆட்சி அமைந்ததும் 100 நாள் வேலை 150 நாட்களாக உயர்த்தப்படும் என கூறி வாக்கு சேகரித்தார். வாலாஜாபாத் மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆண்டுத்தூர், மதுராமெட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவருக்கு அப்பகுதி பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் அதிமுகவினர் மாலை அணிவித்தும் வரவேற்பு அளித்தனர். உங்களுடைய சகோதரன், இந்த சகோதரனை வெற்றி பெற வைக்க வேண்டிய பணி உங்களுடைய பணி. செய்வீங்களா? வேலூர் மாவட்டம் காட்பாடி தொகுதி திமுக வேட்பாளர் துரைமுருகனுக்கு ஆதரவாக அவரது மருமகள் சங்கீதா கதிரானந்த் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சுகர்மில், ஆரிமுத்து மோட்டூர், மேல்நகர், அண்ணாநகர், திருப்பாக்குட்டை உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்த அவர் அண்ணாநகர் பகுதியில் வார காய்கறி சந்தையில் காய்கறி வாங்கியும் நரிக்குறவர் சமூக பெண்களிடம் பாசிமணி வாங்கியும் ஆதரவு கோரினார். மேலும் நெல் அரவை ஆலையிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் அவர் ஈடுபட்டார். ரேஷன் இல்லையா, அவங்க எதுலெல்லாம் பதிவு பண்ணுமோ அதெல்லாம் வாங்கி கொடுங்க. எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்கு, உங்களுக்கு இந்த திறமை இருக்கு, எனக்கு வராது, உங்களுக்கு இதெல்லாம் வரும்.
திமுக ஆட்சியில் பெண் குழந்தைகளின் எதிர்காலம் பாதுகாப்பின்றி இருப்பதாக குற்றம் சாட்டி திருச்செந்தூர் தொகுதி தாவேகா வேட்பாளர் ஜே முருகன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புன்னைக்காயல் சுற்றுவட்டார பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவருக்கு பெண்கள் மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய அவர் குழந்தைகளின் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் தாவேகாவுக்கு வாக்களிக்கும்படி கேட்டுக்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தனி தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் துரை சந்திரசேகர் திமுக அரசின் 5 ஆண்டு கால சாதனைகளை எடுத்துக் கூறி பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். உப்பளம், கனகவல்லிபுரம், கிளிக்கொடி, பரணம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் பரணம்பேடு பகுதியில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், நெல் கொள்முதல் நிலையம் உள்ளிட்டவை அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் கிடப்பில் உள்ள அனைத்து பணிகளையும் முடித்து தருவதாக உறுதியளித்தார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் அர்த்தநாரி மேளம் அடித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கருமந்துறை மலை கிராமமான மேல்நாடு, பெரண்டூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரித்த அவருக்கு பொதுமக்கள் உற்சாகமாக வரவேற்பு அளித்த நிலையில் அவர் மலைவாழ் மக்களுடன் இணைந்து மேளம் அடித்து வாக்கு சேகரித்தார். காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சோமசுந்தரம் பிரச்சார வாகனத்தில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். செட்டியார்பேட்டை, சிறுவாக்கம், கூத்தரம்பாக்கம், நீர்வள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவருக்கு பொதுமக்கள் மாலை அணிவித்து வரவேற்பு அளித்தனர். பல்லாவரம் தேமுதிக வேட்பாளர் அனகை முருகேசன் முரசு சின்னத்திற்கு ஆதரவு கேட்டு குரோம்பேட்டை ராதா நகரில் வாக்கு சேகரித்தார். அப்போது திமுகவினர் அவருக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து பேசிய வேட்பாளர் அனகை முருகேசன் தற்போதைய திமுக ஆட்சியில் அமைக்கப்பட்ட ராதா நகர் சுரங்கப்பாதையால் போக்குவரத்து எளிதாகியுள்ளதாகவும் இதுபோன்று திமுக ஆட்சியில் ஏராளமான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறி வாக்கு சேகரித்தார். வெற்றி பெறப்பட்ட ஒரு ஆட்சியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆக இன்னைக்கு நாடு முழுக்க திமுகவினுடைய அலை வீசிக் கொண்டிருக்கின்றது. கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் KR ஜெயராம் தேவாலயத்திற்கு சென்று கிறிஸ்தவ மக்களிடம் வாக்கு சேகரித்தார். பின்னர் பீளமேடு GB ரெசிடென்சி பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்ற அடுக்குமாடி குடியிருப்போர் நலச்சங்க கூட்டமைப்பு ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் அடுக்குமாடி குடியிருப்புகளில் உள்ள குப்பைகளை அகற்ற வசூலிக்கப்படும் இரட்டை கட்டண முறையை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் MKT கார்த்திக் தண்டபாணி தாம் வெற்றி பெற்றவுடன் மெட்ரோ ரயில் திட்டத்தை செங்கல்பட்டு வரை நீட்டித்துக் கொண்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் மாவட்டத்தின் பெரிய ஏரியான கொலவை ஏரியை சுற்றுலா தலமாக மாற்றி அமைப்பதாக வாக்குறுதி அளித்தார். செங்கல்பட்டுக்கென தனி செயலி தொடங்கப்பட்டு மக்களின் குறைகள் மற்றும் கோரிக்கைகள் உடனுக்குடன் சரி செய்து தரப்படும் என்றார். புதுசாக ஒரு ஆப் ஒன்று உருவாக்குறாங்க, நம்ம செங்கல்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப். அந்த நம்ம ஏற்கனவே நான் நந்திரமுடாஞ்சேரி தலைவராக இருக்க சொல்ல நம்ம நந்திரமுடாஞ்சேரின்னு சொல்லி ஒரு ஆப் ஒன்று உருவாக்கி பொதுவாக மக்கள் வந்து அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் கிரீவன்ஸ்லாம் போடுவாங்க. அதெல்லாம் உடனுக்குடனே நம்மளால் முடிஞ்சது சின்னதாக காவா வர்றது, லைட்டு எரியல அப்படின்ற சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் உடனுக்குடனே ஒரு 2-3 மணி நேரத்தில் சரி பண்ணி கொடுப்போம். அது அப்புறம் இந்த ரோடு விஷயம் அந்த மாதிரிலாம் போடுவாங்க. அது கொஞ்சம் காலதாமதம் எடுத்து அதுக்கான திட்டம் மதிப்பீடு தயார் செய்து பண்ணிட்டு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் வைத்தி என்கிற வைத்திலிங்கம் மாட்டு வண்டி தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என கூறி வாக்கு சேகரித்தார். தேவமங்கலம் கிராமத்தில் மாட்டு வண்டி ஓட்டி வாக்கு சேகரித்தார். கள்ளக்குறிச்சி
மாவட்டம் ரிஷிவந்தியம் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் வசந்தம் கார்த்திகேயனை ஆதரித்து அமைச்சர் ஏவவேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பகண்டை கூற்றோடு பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவருக்கு கட்சியினரும் கூட்டணி கட்சியினரும் பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அமைச்சர் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த போது ஒரு தொண்டர் உற்சாக மிகுதியில் அமைச்சர் வசந்தம் கார்த்திகேயன் என கூறவே அதற்குத்தான் 3 வருடங்களாக அவர் முயற்சி செய்து வருவதாக அமைச்சர் சிரித்துக் கொண்டே கூறினார். ஒரு 5 ஆண்டு காலமாக அதுதான் 3 வருஷம் முயற்சி பண்றது. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் சட்டமன்ற தொகுதி தாவேக வேட்பாளர் அசாருதீன் உதுமான் அலி குதிரை வண்டியில் சென்று வாக்கு சேகரித்தார். செருமாக்கநல்லூர், பாலூர், புரசங்காடு, வடக்கு மாங்குடி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்த அவருக்கு மாலை அணிவித்தும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது அவர் கிராம மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து கேட்டறிந்தார். தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சி அமைந்தவுடன் மகளிருக்கு 8000 ரூபாய் கூப்பன் உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்த உள்ளதாக எடுத்து கூறி போலூர் சட்டமன்ற தொகுதி தேமுதிக வேட்பாளர் சரவணன் வாக்கு சேகரித்தார். கட்டிப்பூண்டி, ஆத்துவம்பாடி, பெத்தரை உள்ளிட்ட பகுதிகளில் மக்களை சந்தித்து முரசு சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். அதே மாதிரி 8000 ரூபாய்க்கு கூப்பன் வழங்கப்படும். இல்லத்தரசி திட்டன்ற பேர்ல கூப்பன் வழங்கப்படும். அந்த 8000 ரூபாய் கூப்பன் என்னன்னா, உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான வாஷிங் மிஷின், ஏசி, மிக்சி, கிரைண்டர், எந்த பொருள் நீங்க விருப்பப்படுற பொருளை விருப்பப்படுற கடையில் வாங்கிக்கலாம்.